வணக்கம். நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் கீதா அசோக் அரோமா தெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரு விட்டு சென்ற தழும்புகள், போஸ்ட் ஆக்னே ஸ்கார்ஸ். இந்த தழும்புகள் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஃபேராக இருப்பாங்க, இல்லை மீடியம் காம்ப்ளெக்ஷன், ஸ்கின் பார்க்குறதுக்கு அவ்வளோ சப்பலாக இருக்கும். பட் குழியாக பரு விட்டு சென்ற தழும்புகள் வந்து ஒரு அன்னாயிங் ஃபேக்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை அவங்க பப்ளிக்கில் எங்கேயாவது போனால் கூட சும்மா இருக்க மாட்டாங்க, அதை கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு கிணத்துல இப்படி குழியாக இருக்குது, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மை தழும்புகள். இப்போ அம்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக பெரிய பஸ்டியூல்ஸ் மாதிரி பெரிய கொப்பளமாக போடுறப்போ, அந்த அம்மை வந்து நம்மளை விட்டு போகிறப்போ தழும்புகள் விட்டுட்டு போகும். இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நான் கொடுக்க போகிற இந்த ரெமெடி வந்து அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட் ஆக்னி ஸ்கார்ஸ்ன்னு சொல்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பருக்களும் வந்து தழும்பு விட்டுட்டு போகாது. சில பருக்கள் பார்த்திங்கன்னா வந்து கை சும்மா இருக்க மாட்டாங்க, அப்படி வச்சு தடவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தடவிக்கிட்டே இருக்கப்போ பரு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கருப்பாக மாறிடும். அந்த கருப்பு வந்து பிளாக் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்கின்ல செட்டில் ஆகிடும். அது ரொம்ப ஃபேராக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக அப்படி புள்ளியாக தெரியும். இது வந்து பிளாக் ஸ்பாட், அதுவும் லெஃப்ட் ஓவர் தான். ஆனால் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கருப்பு புள்ளியாக தெரியும், தழும்பாக தெரியாது. பட் சிஸ்டிக் ஆக்னே பஸ்டியூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பருக்கள், பெரிய பருக்கள் இருக்கும். பட் அதுக்கு ரூட் காஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் டேண்ட்ரஃப் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும், அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும். பட் இப்போ நம்ம அதை பற்றி பேசல, விட்டு சென்ற தழும்புகளை பேசுகிறோம். அந்த மாதிரி பருக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சிஸ்டிக் ஆக்னே பஸ்டியூல்ஸ். அது நீங்கள் கை வைக்காட்டினாலும் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து தழும்பு விட்டுரும். அது ரொம்ப டீப் ஸ்கார்ஸ் விடுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். ஒரு ஸ்கின்னோட சர்ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் அன்ஈவனாக உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் இருக்கும். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், யங்கர்ஸ், அது மாதிரி மேரேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தழும்புகள் வந்து ரொம்ப சங்கடமான ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ இதுக்கு என்ன நீங்கள் ஹோம் கேராகவே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய கிச்சன் ஷெல்ஃப்லேயே நமக்கு வந்து எல்லா மெடிசன்ஸ் இருக்குது. பட் எந்த பொருளை எதற்காக எப்படி சேர்க்கணும், எதோடு சேர்க்கணுங்கிறது தான் கான்செப்ட். அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே செல்ஃபாக மெடிக்கேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு தேவை வந்து கசகசா. இந்த கசகசாவுக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்குன்னா, ஆக்சுவலாக நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணக்கூடிய தன்மை கசகசாவுக்கு உண்டு. அதே நேரத்தில் அதை வந்து நீ கொஞ்சம் பவுடர் பண்ணி போடுறப்போ ஸ்கின்னில் இருக்க அந்த தழும்புகள் குழி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சர்ஃபேஸை வந்து ஈவனாக கொண்டு வர்றதுக்கு கசகசா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை வந்து ரிச் இன் அயன். அது வந்து தலைமுடிக்கு தான் நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கறிவேப்பிலை பேக் அரைச்சி போடுவாங்க, ஆயிலில் வந்து அதை போட்டு ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை நிறைய சட்னி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹேர். அதே நேரத்தில் அதே கறிவேப்பிலை நம்மளுடைய தழும்புக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூலாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவே இல்லாத ஒரு விருந்தும் இல்லை, ஆவாரம் பூ இல்லாத ஒரு மருத்துவமனை இல்லைங்கிற மாதிரி அப்போ இருந்தே ஒரு பழமொழிகள்லாம் ஆவாரம் பூக்கு உண்டு. அப்படி ஒரு ஹைலி மெடிக்கேட்டட் வேல்யூ இருக்க ஒரு பொருள் தான் ஆவாரம் பூ. இது நேச்சர்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். ஆவாரம் பூ பொடி வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமதுரம். இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது லிக்கரைஸ்ங்கிற பேரில், அதிமதுரம் இல்லாத காஸ்மெட்டிக்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரத்துக்கு ஒரு தனி ரெஸ்பெக்டே உண்டு. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட், ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஆக்னியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின்னுக்கு வந்து லைட்னிங் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதில் எந்த விதத்துலையாவது ஒன்று ஈதர் பவுடராகவோ இல்லை ஆயிலாவோ அதிமதுரம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரேட் ஔஷத் அதிமதுரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த ஆப்பிள் சிடர் வினிகருக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய தன்மை, ஸ்கின்னுக்கு ஒரு ஷைன் கொடுக்கக்கூடிய தன்மை, இந்த தழும்புகளை வந்து மங்கி போகிற மாதிரி ஒரு நிறம் கொடுக்கக்கூடிய தன்மை ஆப்பிள் சிடர் வினிகருக்கு உண்டு. நார்மல் சிந்தட்டிக் வினிகர் யூஸ் பண்ண வேண்டாம், ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆப்பிளில் வந்து அவங்க பாயில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதுலேருந்து பெக்டின் வெளியே வரும். அந்த பெக்டின் நமக்கு ஹேருக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, இன்டேக்கும் நல்லது. அதுக்கப்புறம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மஞ்சள் பொடி. நம்ம வீட்டுக்கு சமையல் பண்ணுற மஞ்சளாக எடுத்துக்கலாம், இல்லை இந்த பூசு மஞ்சள்னு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆன்டிசெப்டிக் வேல்யூ மஞ்சளில் உண்டு. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு மிருதுத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு வந்து அந்த மிருதுத்தன்மை வந்து இல்லாமல் பண்ணணும். அதுக்கு வந்து டர்மரிக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அரோமா தெரப்பியில் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ் ஆயில்.
இந்த சைப்ரஸ் ஆயில்ங்கிறது உங்களுக்கு ஆயில் கிடைக்கல அப்படின்னா பொக்கே ஷாப் போங்க, உங்களுக்கு வந்து சைப்ரஸ் லீவ்ஸ் கிடைக்கும், பொக்கேல வைப்பாங்க. ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் வச்சு தான் அப்படி குச்சி குச்சியாக இருக்கும். சைப்ரஸ் வச்சு தான் அதுக்கு மேலே ரோசஸ் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ சைப்ரஸ் ஆயில் கிடைச்சா எசென்ஷியல் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சைப்ரஸ் லீஃப் வாங்கிக்கலாம். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்துருக்க எல்லா பவுடரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கசகசா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிரானியூல்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த கசகசாவை என்ன பண்ணுங்கள், ட்ரை மிக்ஸியில் ஒரு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில், இல்லை உங்களுக்கு அது ப்ரொலாங்டாக பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு லார்ஜர் குவான்டிட்டி ஒரு 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்து கூட எல்லாத்தையும் ஈவனாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி, எதுவும் கூட குறைச்ச இல்லை. மஞ்சள் பொடி மட்டும் ஒரு half the குவான்டிட்டி. இப்போ 1 டீஸ்பூன் நீங்கள் கசகசா எடுக்கிறீங்கன்னா half the குவான்டிட்டி, half the டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. மற்ற இது எல்லாம் கலந்துக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் கலந்துக்கிறீங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப டைரெக்டாக நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா இது வந்து ஸ்க்ரப்பிங். அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு மேலே சர்ஃபேஸ் மேலே ஒரு மைக்ரோ டர்ம் அப்ரஷன் எப்படி கொடுக்குறோமோ இதுவும் ஒரு விதமான நேச்சுரல் அப்ரஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்பிள் சிடர் வினிகர் விட்டுக்கோங்க, சைப்ரஸ் ஆயில் விட்டுக்கோங்க. அதை 2 கையிலையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து எங்கே உங்களுக்கு ஸ்கார்ஸ் இருக்கோ, இது ஸ்கார்க்கான ஒரு பேக், ஃபேஸ் பேக் இல்லை. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இதை போடாதீங்க. உங்களுக்கு எங்கே ஸ்கார்ஸ் இருக்கோ, சீக்ஸில் இருக்கும், சின்னில் இருக்கும், ஃபோர்ஹெட்டில் இருக்கும், நோஸில் இருக்கும், உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இந்த பேக்கை வந்து நல்ல ஒரு ரப்பிங் கொடுங்க. ஒரு ஸ்ட்ராங்காகவே ஒரு ரப்பிங் கொடுங்க. அதுதான் அப்ரஷன் சொல்கிறது. ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையை வெட் பண்ணி திரும்ப வந்து நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு தடவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஃபேனில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை வந்து நல்லா கழுவணும். ஏன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் போர்ஸ் இருக்கும். நீங்கள் போடுற இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்னை போய் அடைக்கக்கூடாது. அதனால உங்கள் கையில் வந்து டிப் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா நீங்கள் மசாஜ், ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரன்னிங் வாட்டரில் முகம் கழுவிக்கோங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு 3 முறை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு தழும்பு விட்ட கொஞ்ச நாள்லேயே நீங்கள் இது பண்ணினீங்க அப்படின்னா சுத்தமாக தழும்புகள் வந்து இன்விசிபிளாகவே ஆக்க முடியும். ஏன்னா அந்த தழும்பு இருக்கிற அந்த பிட்டு, அந்த குழிக்கும் மற்ற சர்ஃபேஸும் ஈவனாக வந்துடும். நீங்கள் பண்ண ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தா தான் அந்த பருவோட தழும்புகளே தெரியும். இல்லை ரொம்ப பிட்டட் ஸ்கார்ஸ் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து தள்ளின்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாட்கள்லேயே அந்த போஸ்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் இன்விசிபிள் ஆகிரும். ரொம்ப கிட்ட போய் உத்து பார்த்தா தான் சின்னதாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அம்மை விட்டு சென்ற தழும்புகளாக இருக்கட்டும், பரு விட்டு சென்ற தழும்புகளாக இருக்கட்டும், அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக எந்த சைட் எஃபெக்ட்ஸில் இதில் வந்து ஸ்கின் இந்த ஸ்கின் அந்த ஸ்கின்ங்கிற க்ரைட்டீரியா எதுவும் கிடையாது. எல்லா ஸ்கின்னுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக், நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அண்ட் தட் டூ எல்லா ஊர்லேயும் கிடைக்கக்கூடியது. நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியது சைப்ரஸ் ஆயில் அண்ட் திஸ் ஆப்பிள் சிடர் வினிகர், இது 2 தான் நீங்கள் பார்க்கணும். கிடைக்கக்கூடியது, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறத ட்ரையாக எடுத்துகிட்டு நீங்கள் சிடர் வினிகரும் ஆயிலும் கலந்து மிக்ஸ் பண்ணி போடுறப்ப அது உங்களுக்கு ஒரு அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.